சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கும் நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு டெல்லி பயணித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, எதுக்கு அர்ஜென்ட்டா வர சொன்னேன்னா, இதான் 2026 பிளான். 70ல இருந்து 75 சீட்டு உங்களுக்கு தரோம். அதாவது 2 ஆப்ஷன் தரோம். 1 ஓகே, 2வது ஓகே. ரெண்டும் ஓகேவா இருக்கு? ஓகே, அப்போ 2 ஓகே. ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அமித்ஷா உடனான அவரது சந்திப்பு, அடுத்தடுத்து அமித்ஷாவின் எக்ஸ் தள பதிவு, எடப்பாடியின் பதில் உள்ளிட்டவை அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசப்படும் நிலையில் அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. உன்னை விட்டுட்டா நான் எப்படிடா? ஐ லவ் யூடா. நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. கட்சிக்காரங்களுக்கெல்லாம் சொல்லியாச்சு. வாடா கண்ணே, வாடா யாரா சத்தே. 5 வயசு ஆகிற பையன் நைட்டு 12 மணிக்கு அவசரமா எழுந்து அப்பா எனக்கு உச்சா வருது அப்படின்னு சொல்ற மாதிரி டெல்லியில எங்க அதிமுக அலுவலகத்தை கட்டி இருக்கும், அதை தான் பார்க்க போறோம்னு அவசரமா கிளம்பினாரு எடப்பாடி பழனிசாமி. ஒரு மனுஷன் வெளியே போயிட்டு வீடு திரும்புறக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சச்சரவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு. பொய் சொல்லாத, பாஜக கூட கூட்டணி வைக்க தானே போற அப்படின்னு பிரஸ் கேட்டதுக்கு, ஐயா அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல, சும்மா தான் போறேன் அப்படின்னு சொன்னாரு எடப்ஸ். ஒரு ஆளை பார்க்க போறதா நீங்க சொல்லிருக்கீங்க. அப்ப வந்து முக்கியமான ஆள் போறல இல்ல, டச் ஆபீஸ் மும்மொழி கொள்கைலாம் ஏற்கனவே அந்த முக்கியமான நபரை வந்துட்டு மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டு நிலைப்பாட்டை உறுதியா வலியுறுத்துவீங்க. நாங்க எதுக்கு வந்தனே தெரியாத நீங்க கேக்குறீங்களா? நாங்க வந்து டச் ஆபீஸ் பார்க்கறோம். காலையில முதல் பால் கண்ணுக்குட்டிக்கு தான். இப்படி நாங்களே நேரடியா மாட்டை பாத்துக்கிறதால மாட்டுக்கு எந்த ஒரு சின்ன பிரச்சனையானாலும் உடனே கண்ணுல பட்டுடும். இந்த வாழ்க்கை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காத்து, இயற்கை, சந்தோஷமான குடும்பம். இதுக்கு மேல என்னங்க வேணும்? நலம் அன்புடன் நமது கிராமங்களில் இருந்து. அப்புறம் பார்த்தா அமித்ஷாவை போய் பார்த்துட்டாரு. தலைவரே, பேச்சுவார்த்தை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. என்னால இப்படி சொல்லிட்டு அவனை இன்னத்துக்கு போய் பார்த்த நீயே அப்படின்னு பிரஸ் கேட்டதுக்கு, ஐயோ சந்திரா, மக்களோட பிரச்சனைக்கு தான் அமித்ஷாவை சந்திச்சேன் அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு தான் நாங்க வந்து அவரை சந்திச்சு பேசியிருக்கோம். சட்டை கிழிஞ்சிருக்கு. சண்டைனா சட்டை கிளியத்தாயா செய்ய, சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? ஆனா அப்படியே கட் பண்ணி அமித்ஷாவோட ட்விட்டர் பக்கத்தை பார்த்தா கூட்டணி ட்வீட் போட்டிருக்காரு. ஒரு சிரிப்பாம் பண்றா. இந்த பல்ல வச்சு பட்டாணி இல்ல மச்சா, பாறாங்களே சாப்பிடலாம். இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? யோ எடப்ஸ், கூட்டணி வைக்க போறோம்னாவது கூச்சம் இல்லாம சொல்லிக்க. நீ எல்லாம் மக்கள் பிரச்சனைக்காக அமித்ஷாவை பார்க்க போறேன்னு சொன்னா இந்த நியூஸை தூக்கி ஆதித்யா டிவில தான் போடுவானுங்க. ஓ, இது முன்னாடி ஒரு அசிங்கப்பட்டதே இல்லையாமா? 2026லயும் பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி இல்லை, உறுதிப்பட சொல்கிறேன். பிஜேபியோட ஒட்டுமில்லை, உறவுமில்லை. பிஜேபியோடு இப்போதும் கூட்டணி இல்லை, எப்போதும் கூட்டணி இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று முதல் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தும் விலகிக் கொள்கிறது என்ற இன்றைக்கு பிஜேபியுடைய மதவாதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்க அம்மா வழியில் இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் முடிவெடுத்து இன்னைக்கு வந்திருக்கிறார். நாங்க இனிமேல் செத்தாலும் பிஜேபி பக்கமோ அல்லது சிறுபான்மை மக்கள் எதிராக யாரு கூடயுமே சேர மாட்டோம் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். யாரால தோத்த? பிஜேபியால தான் தோத்த. பிஜேபி இல்லைன்னா நாலாம் நேரம் சட்டமன்றத்துக்கு போயிருக்க வேண்டிய ஆளு. உறுதியாக சொல்கிறோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி இல்லை. சாரு கொலை வச்சத சரி, இந்த கூட்டெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது மறுபக்கம் அண்ணாமலை என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, அதிமுக கூட பாஜக கூட்டணி வச்சிச்சு, என் அரசியல் பயணம் முடிஞ்சு போச்சு. என்னுடைய தலைவனை பற்றி எப்படி எடப்பாடி பழனிசாமி என்று பேசினாரோ, மானமுள்ள அண்ணாமலை அன்றிலிருந்து கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது, எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டது கிடையாது. குடுக்கிற டைலாக் ஓட்டி பேசு, ஓவரா பேசாத. அதாவது பாஜக தலைவர் பதவியில் இருந்து விலகுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை. இந்த இடத்துல தான் அமித்ஷாவோட பெரிய ட்விஸ்ட் ஒன்னு கிளியரா புலனாகுது. இன்றைய தினம் டெல்லி பறந்திருக்கிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. என்ன பாஸ் 3 மணி நேரமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏரியா பிரிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். பிரிச்சிட்டீங்களா?
பிரிச்சுட்டாங்க. கம் ஆன் மை டியர் பாய்ஸ், லெட்ஸ் கோ. ஓகே பாஸ். அண்ணாமலை ஸ்கெட்ச் எடப்பாடிக்கு இல்ல அண்ணாமலை உனக்கு. இந்திய தேசத்தினுடைய இரும்பு மனிதர் என்று வர்ணிக்கப்படுகிற மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வல்லபாய் பட்டேலின் மறு உருவம் அமித்ஷான்னு சொல்லி ஆர்பி உதயகுமார் இப்போ தாப்பா நான் வந்திருக்கிறேன். உங்களோட நானும் இப்போ தான் வந்தேன். எதையும் பார்க்கல, பார்த்துட்டு சொல்கிறேன். பழைய இரும்பு சாமா ஈயம் பித்தானக்கு பேர் சம்பளம் கொஞ்சம் நஞ்ச இருந்த மானத்தை இவன் வாங்கிட்டான். அண்ணே டெல்லிக்கு செல்லுகிற நேரத்தில் யாரை சந்திக்க போகிறார் என்ன அந்த செய்தி வந்திருக்கிறது. அப்படி சந்திக்க நேரத்தில் இது குறித்து அவர் வலியுறுத்த வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை இந்த அவையின் மூலமாக நான் எடுத்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நாம யாரு என்ன இதெல்லாம் பயன்ட சொல்லி வரலையா நீ? நீ யாருன்னு தெரிஞ்சுதான் பேசினுக்கிறேன். நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது எனக்கு. எங்க அம்மா புண்ணியத்துல உன்னெல்லாம் விட்டு வச்சுக்கிறேன். கம்மனு கிளம்பு. கிளம்பு மேனி பாக்க. அன்பே மூடி நீ எங்க டேடி டெல்லிக்கு வந்திருக்கேன். லாங் ஒன்னு தேடி காலை காட்டையா கொஞ்சம் கைய நீட்டையா பாத காட்டையா என் பல்லு பாறையா ஜி மோகு ஜி ஆடா காடி தி ஓ மோடி ஜி நின்க டாகி ஜி இனி விட்டு போக மாட்டேனே சத்தியமாவே. அலம்பலாம் நான் உங்க அடிமாய் இன்னைக்கும் என்னைக்கும். அலம்பலாம் நான் உங்க அடிமாய் மறுத்துளை இருக்கு காய் தூங்க தேவப்பாய் கூட்டணிக்கு வந்து விட்டா உங்க காலடி நாய். நம்முடைய திறமையான தகுதி வாய்ந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் நோ சூடு நோ சர்ணை நோ ப்ராப்ளம் இஸ் பிராண்ட். எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா என்னோட கெரியரின் உச்சத்தை எப்படி என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை உதறிட்டு கரப்ஷன் விஜயா ஊழலை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். நீங்க அப்படி 4 லட்சம் ரூபாய் என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் வந்து மேல இடத்துக்கு தெரியப்படுத்தினா மேல இடமே எங்க கையில தான் இருக்குது. நீங்க எங்களை மீறி மேல இடத்துல போய் எதுவும் பண்ண முடியாதுன்ற சொன்னாரு. இவங்க எல்லாம் சேர்த்துதான் என்ன ஏதோ பண்ணிட்டாங்க. அவர் தான்டா மெயின் வில்லன். இப்ப இருக்கிற தற்போது மாவட்ட செயலர் மோகன் அவர்கள் வந்து என்னிடம் பணம் கேட்டு என்னுடைய பதவியை மற்றொருவருக்கு மாற்றுக் கட்சியில் வந்தவருக்கு பணம் கொடுத்து பதவியை மாத்திட்டாங்க. நாங்க கேட்டதுக்கு பதவி போட முடியாது சொல்லிட்டாங்க. எப்படி மேலும் வர புது நிர்வாகிகளுக்கு பணத்தை பார்த்து வசதியை பார்த்து தான் பதவி கொடுக்குறாங்க. எப்படி பணத்தை பார்த்து வசதியை பார்த்து தான் பதவி கொடுக்குறாங்க. வளர்ச்சிகளுக்கு பதவி கொடுக்கல. எஸ் ஐ ரிப்பீட் என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை உதறிட்டு கரப்ஷன் விஜயா ஊழலை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். ஸ்டார்ட் பண்ணு. மண்டல மட்டும் அடிச்சிடாத. சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.